ஸ்ரீ பேச்சிமன் ஜோட நேரலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமுருக்குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசினர்களே, ராசிநாதன் சனி ராசியிலே ஆட்சி பெற்று ராசியிலே ராகு இருப்பது, இவ்வளோ நாள் உங்களுக்கு குரு 5லேருந்து ராசியை பார்த்தனால பல டென்ஷன் இல்லாமல் வேலையை பார்த்தீங்க. ஆனால் இப்போ 6ஆம் இடத்துல குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் உடலில் ஒரு பரபரப்பான டென்ஷன், பரபரப்பாகவே அலையக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு சனி விலகிச்சுட்டாங்க, விலகலை. நம்ம வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி ஆகிறாரு. அப்படிங்கும்போது அது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் எதையும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சற்று ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு யோசித்து ஒரு காரியத்தை செய்வது வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் புறாமே மந்தன் சொல்லக்கூடிய கிரகங்கள். அப்படின்னா ஒரு செயலை எடுத்தோம் கவிழ்த்தோம் செய்யாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி பெறும். அவர் அப்படி தான் செய்ய வைப்பார். சக்கையாக புளியை வச்சு பலனை கொடுப்பார். அப்படிங்கும்போது நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கும்பராசினியர்கள் நிறையா படிக்கும் மாணவ மாணவிகள்லாம் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி வயது கடந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 60 வயது 50 வயதுக்கு மேல் கடந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கும் வேண்டும். அதேமாதிரி திருமண வயதில் இருப்பவர்கள் புறமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பணம் வரும், பொருளாதாரம், குடும்பம், வாக்கு, பல இதுகளை குரு பார்வையை பார்க்குறாரு. நிறையாது கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம், பணம், குடும்பஸ்தானம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த உறவு ஸ்தானத்தை பார்க்கும்போது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் அதாவது திருமண வயதில் 30 வயதுக்கு மேல் கடந்தவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் கணவன் மனைவி நல்லா அந்யோன்யங்கள் ஏற்படும், குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். அதே இது சற்று ஒரு குறைந்த அளவு இந்த ஆண்டுகள் திருமணம் முடிந்த தம்பதிகள் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து செல்லலாம். அதாவது வயது கடந்த தம்பதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் 10 வருஷம் ஆன தம்பதிகளுக்கு புறாமே அவங்களுடைய நல்லா ஒத்துழைப்பு அனுசரிப்பு கிடைக்கும். இப்போ சற்று புதிதாக முடிந்த தம்பதிகள் கொஞ்சம் சற்று கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து செல்ல வேண்டும். அதே இது உங்களுடைய அமைப்புக்கு 5 கூடிய புதன் 9ஆம் இடத்திலும், கார்த்திகை 20க்கு மேல் 10ஆம் இடத்தில் வருவதும், 4 9 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும், கார்த்திகை 11க்கு மேல் 10ஆம் இடத்தில் வருவதும், கார்த்திகை ஒரு பாதி தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் அதிக வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவவர்களுமே இந்த மாதம் கடைசியில் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அதை விரிவாக்கத்தை செய்யக்கூடிய மாற்றங்களை கொடுக்கும். ஃபைனான்ஸ் மட்டும் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு பார்வை இருப்பது ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்குவது, வீடு கட்டுவது இந்த பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். அதில் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு. பாதி தேதிக்கு மேல் கடந்து அங்கே 10ஆம் இடத்துக்கு போவதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்களும். செவ்வாயும் இந்த மாத இறுதியில் 21 தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு மாறுவதும் அதுவும் ஒரு சிறப்பு. இளைய சகோதரரால் நன்மைகளை ஏற்படக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும் உங்களுக்கு. கும்பராசினியர்கள் வயதான அவர்கள் மட்டும் கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வணங்க வேண்டியவரும் சனிக்கிழமை தோறும் சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருக்குமரன். நன்றி, வணக்கம்.